மீனாவோட திருமண நாள்ல பாட்டி மூலியமா தெரிய வந்த உண்மை, மச்சாங்கிட்ட அன்பு மழை பொழிந்த முத்து குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம். முத்து மீனாவுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆன நிலையில திருமண நாளை கொண்டாட போறாங்க. அதுக்காக வீட்லயே ஒரு பிரம்மாண்டமான செட்டப்பை போட்டு மீனாவுக்கு முத்து சர்ப்ரைஸ் கொடுத்துடுறாரு. அத்தோட மீனாவுக்காக ஒரு மோதிரமும் வாங்கி கையில போட்டு விடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்ருதி கேக் ஆர்டர் பண்ண நிலையில அதை வெட்டி செலிப்ரேஷன் பண்ண போறாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தோடையுமே சந்தோஷமா இருக்கிற முத்து மீனா திருமண நாளில் வேட்டு வைக்கிற விதமாக லோக்கல் ரவுடி சிட்டி பிளான் பண்ணிட்டாரு. அதாவது ஜெயிலிருந்து வெளியே வர்ற சிட்டியை பார்க்குறதுக்கு மீனாவோட தம்பி சத்யா போகிறாரு. போனதும் சத்யாவை பார்த்து இன்றைக்கி உங்கள் அக்காவோட திருமண நாள் ஆச்சே, அதுக்கப்புறமா நீ ஏன் அங்கே போகாமல் இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு. அதுக்கு சத்யா, நான் போனாலும் அங்கே முத்து தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவார், அதனால தான் நான் அங்கே போகலை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. உடனே இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்ச சிட்டி சத்யா கிட்ட பணத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையான துணியை நீ வாங்கிக்கிட்டு போய் இந்த மாதிரியா அனுப்பி வைக்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஒருத்தர், உனக்கு தான் மீனா முத்து அப்படின்னாலே பிடிக்காதே, அதுக்கப்புறமா ஏன் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி சத்யாவை அனுப்பி வைக்கிற இந்த மாதிரியா கேட்குறாரு. அதுக்கு அந்த சிட்டி, சத்யா கெத்தாக அங்கே போய் நிற்பான், இது முத்துவுக்கு பிடிக்காது, அதனால் அங்கே பிரச்சனை பண்ணி வீட்டில் நடக்கிற நல்ல விஷயத்தில் யாரும் சந்தோஷப்பட முடியாமல் முத்து செஞ்ச காரியத்தினால அவஸ்தைப்படுவாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு பிளானை சத்யா மூலியமாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதன்படி சத்யாவும் முத்து மீனாவுக்கு தேவையான துணியை வாங்கிக்கிட்டு முத்துவோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் கேக் கட் பண்ணும்போது சத்யா உள்ளே போகிறாரு. இவரை பார்த்ததும் முத்து கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா மீனா முத்துவோட கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த லோக்கல் ரவுடி நினச்சபடி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் புஸ்வானமாக போகுது. அதுக்கப்புறமா முத்து கோவப்பட்டுருக்கிறத பார்த்த பாட்டி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா தனியாக கூப்பிட்டு கேட்க போகிறாங்க. அப்போது பாட்டிக்கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது மீனா தம்பி பண்ணின திருட்டு வேலையை தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதுக்கப்புறமா சத்யாவை கண்டித்து திருத்துவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் டீம்லேருந்து ஒரு நாயகி பார்த்தீங்கன்னா படத்தில் நாயகியாக நடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க யார், ஸோ எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அதாவது இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவோட தங்கச்சி கதாபாத்திரமாக சீதாவா நடிக்கிற நடிகை சங்கீதாவுக்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகியாக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது. சங்கீதா லியோனி கதாநாயகியாக நடிக்கிற திரைப்படத்துக்கு குற்றம் புதிது அப்படிங்கிற டைட்டிலும் வச்சுருக்கிறாங்க. ரஞ்சித் அப்படிங்கிறவர் இயக்குற இந்த படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் போடப்பட்டு ஃபோட்டோக்களுமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வலம் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமே வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளித்திரை வாய்ப்பு, அதுவும் ஹீரோயின் ரேஞ்சுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.